மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் தயவு நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளிலே உமது சமூகத்திலே வந்து உம்மை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தவும், எங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படவும், எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீர குற்றமற்ற தன்மையிலே மாறும்படி உமது வசனம் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு நியமித்து கொடுத்தீர். அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது தேவர் எங்களோடு பேசும். உமது ஜீவனுள்ள சத்திய வசனங்கள் எங்களுடைய இருதயத்திலே போடப்பட்டு அது எங்களுடைய இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி தீபமாய் எழும்பட்டும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உமது வசனத்தினாலே நல்ல சுத்திகரிப்பை உண்டு பண்ணட்டும். சத்ருவின் எந்தவது கிரியைகளும் எங்களை ஆளுகை செய்யாதபடி, தொடராதபடி உமது பரிசுத்த வசனம் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு வேலியாய் இருப்பதாக, கோட்டையாய் இருப்பதாக, பாதுகாப்பாய் இருப்பதாக தேவரீர் பேசு. உமது ஜீவனுள்ள சத்திய வசனங்களை நாங்கள் கேட்டு உங்களது இருதயத்திலே வைத்து உமக்குகந்த பிள்ளைகளாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாயிரும். இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமை உள்ள பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளை, நான் சொன்ன இந்த வசனங்களில் ஒரு எழுத்தோ உறுப்போ, சிற்றெழுத்தோ உறுப்போ ஒளிந்து போகாதுன்னு சொன்னார். எப்படி அது எழுத்துக்கு எழுத்து நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் அதை அறிந்து கொண்டால்தான் இந்த வேதத்தை நாம் நம்புவோம். இந்த வேதத்தில் தேவன் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கிறது, அது நடந்தே தீரும் என்பதை நான் நம்பணும். அந்த விசுவாசம் இருந்தால் தான் இன்னும் இந்த வசனத்தில் வாஞ்சியாக இருப்போம். இன்னும் என்ன இருக்குன்னு நம்ம தேட பிரயாசப்படுவோம். அப்போ தான் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் இதை ஏற்பாடு பண்ணுறது, புரியுதா? அன்றைய தினத்தில் தவறாமல் நீங்கள் வந்து பங்கெடுக்கணும். உங்களுடைய உறவினர்கள் யாராவது, நண்பர்கள் யாராவது கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தயவு செய்து கூட்டிட்டு வாங்க. எப்படி நம்முடைய தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரோ, அதே போல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மாறாதது, அப்படியே நடக்கும். இதை மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் நாம் தொழுகையை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் எருமை உள்ள காரியத்தை நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதனால பைபிள் ஸ்டடி தான் அது கன்னியூ ஆகும். ஆனால் இன்றைக்கு தேவ செய்தி என்னவென்றால், தேவனுடைய சித்தங்கள். தேவ செய்தியுடைய தலைப்பு என்ன? தேவனுடைய சித்தங்கள். விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய சித்தங்கள். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய சித்தங்கள் 21 தேவ சித்தங்கள் இருக்கின்றன. எத்தனை? புதிய ஏற்பாட்டில் 21 தேவ சித்தங்கள் இருக்கின்றன. அதை ஒன்னொன்னா சொல்லி கொடுக்க போறேன். 21 தேவ சித்தங்களை நாம பார்க்க போறோம். வரிசையா ஒன்னொன்னா பார்க்க போறோம். இன்றைக்கு ஒரு தேவ சித்தத்தை மாத்திரம் தியானிக்க இருக்கிறோம். அந்த ஒரு தேவ சித்தம் யாக்கோபு 1 அதிகாரம் 18 வசனம். அல்ல, கருத்தா கேளுங்க, சும்மா பிரசங்கம் மாதிரி போவாது. ரொம்ப ஆழமா வசனங்களை அறிந்து கொண்டாதான், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்புக்கொண்டாதான் கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்
முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். இந்த சித்தம் என்று வந்தாலே பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இருக்கும். அதில் நல்லா புரிஞ்சுக்கணும். குமாரனுடைய சித்தம் என்கிறது வேற இருக்கு, ஆவியானுடைய சித்தம்ங்கிறது வேற இருக்கு. ஆனால் இந்த 21 சித்தங்களை நீங்க பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய சித்தங்களோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். இந்த பிதாவாகிய தேவன் நம்மை ஜனிப்பித்தது யார்? பிதாவாகிய தேவன். அவர் சித்தம் கொண்டு அவருடைய சித்தத்தினாலே தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். தம்முடைய சிருஷ்டிகளில் முதல் பலன்கள் ஆவதற்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய சிருஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன? இன்னைக்கு பூமியை குறித்து அந்த சிருஷ்டி பற்றி சொன்னாங்க. தண்ணீர்களில் கைப்பிடியினால் அலைந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி மலைகளை தராசாலும் பர்வதங்களை துலாக்கவுலாலும் நிறுத்தவர் யார்? ஏசாயா 41:12 சொன்னாங்க. அது என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வசனம். அடிக்கடி நான் சொல்லுவேன். அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியை விட, இந்த வானங்களை விட, இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை விட, கேருபீன்கள் சேராபீன்கள் கோடாகோடி தூதர்களை விட, இதெல்லாம் அவருடைய சிருஷ்டிகள். நல்லா புரிஞ்சுக்கணும். கேராபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவை. வானம் பூமி சமுத்திரம் அதில் உள்ள எல்லாவற்றையுமே, எல்லா வானங்கள், 3 வானங்கள், அதுல இருக்கிற பரதீசு, அது எல்லாமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அந்த சிருஷ்டிகளில் எல்லாம் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு, இந்த எல்லா சிருஷ்டிகளை விட நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? பாருங்க, ஒரு தூதனுக்கு நம்ம இணையா இருப்போமா? ஆனா கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனை சுத்தி இருக்கிறது, அக்கினிமயமானவை. அவற்றை விட மேன்மையாய் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் நம்முடைய தெய்வம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 19 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மேலும் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய புத்திரர்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து சிருஷ்டிகளும் இந்த தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடே காத்துக் கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட நான் வரேன். ஒரு நிமிஷம். இந்த வசனத்துல சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, எப்பொழுது ஆதாம் ஏவாள் தம்முடைய சுயாதீனத்தை பிசாசுக்கு கீழாக அடிமைத்தனமாக ஒப்பு கொடுத்தானோ, அப்பொழுதே இந்த அனைத்து சிருஷ்டிகளும் அடிமையாக்கப்பட்டு விட்டன. அனைத்து சிருஷ்டிகளும் அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள். ஆதாம் ஏவாள் மட்டும் அடிமையானாங்க நினைக்க கூடாது. அந்த பூமியில் இருந்த எல்லாவற்றையும் எல்லாமே அடிமைப்பட்டு போச்சு. சிங்கம் அடிமைப்பட்டது, புலி அடிமைப்பட்டது, யானை அடிமைப்பட்டது. சின்ன பையன் யானை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வான்னு கூட்டிட்டு போறான்.
பாம்பு மகுடிக்கு மயங்குகிறது. எல்லாம் ஒரு சுறாக்களானாலும் பெரிய திமிங்கலங்களை கூட என்ன பண்ணிடுறான் மனுஷன், அடக்கிடுறான். அடிமைப்பட்டு விட்டது. அப்ப ஆதாம் ஏவாளுடைய அடிமைத்தனத்துல இந்த காரியங்களெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. மாயைங்கிற வார்த்தையை இன்னைக்கு தியானம் பண்ணாங்க, நீங்க கேட்டீங்க. மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒரு மாயை. ஒரு நாளைக்கு நம்ம பயப்படுவோம் எதையாவது பார்க்கும்போது. கொஞ்ச நாள் ஒரு பெரிய நாய் இருக்குது, அதை கொஞ்சம் தடை கொடுத்தா என்ன ஆயிரும், ஒரு பிஸ்கட்டை போட்டு 2 தடை விட்டா அது சரண்டர். ஏன் அது சரண்டர் ஆச்சு? எல்லாமே ஒரு மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் பெண்கள் தான் பிரசவ வேதனைப்படுறாங்கன்னு. இங்க என்ன சொல்லுது? சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காக? தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் பொருட்டாக, தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படிக்கு. 23வது வசனமா, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம யாரு? ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறது. அதே போல நாமும் என்ன பண்ணுகிறோம்? ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம், இந்த பூமியை விட்டு எடுபட வேண்டும், இந்த உலகத்தின் பாவ உலகத்திலிருந்து எடுபடப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய வருகை வர வேண்டும், அவரோட போய் சேர வேண்டும். அந்த புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப எப்படி அந்த முதற் பலன் வேலை செய்கிறது பாருங்க. அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் ஜெனிப்பித்தது சும்மா கிடையாது. ஆண்டவர் நம்ம ரட்சித்தது சும்மா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வருவோம், அவரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய ஜெபத்தை வைப்போம், இடைவிடாம கர்த்தருடைய ஆராதனைக்கு நம்ம கலந்து கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, அழிந்து போகிற நம்முடைய உறவினர்களை ரட்சிப்பதற்கு வழிவகை செய்வோம். நமக்கும் ரட்சிப்பை குறித்து தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நம்முடைய உறவினர்களுக்கு நாம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், இதை சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற காரியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம மனதில் வைக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எவர்கள் என்கிறது அதுக்கு முந்தின வசனம் இருக்கு, நான் வரேன். அதுக்கு முந்தின வசனம் என்ன? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டவர்கள் அவர்கள், அடுத்த வசனத்துல நாம இப்ப பார்த்தோம், இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பொதுவா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அதுக்கு ரத்தம் தேவை, அதுக்கு விருப்பம் தேவை, புருஷனுடைய விருப்பம் தேவை. புருஷனுடைய விருப்பம் இல்லாம குழந்தை பெற்றுக்க முடியுமா?
முடியாது. அப்போ அதுதான் மாம்ச சித்தம் புருஷனுடைய சித்தம். இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் யாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். அவர்கள் எது கிடையாது? இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாதவர்கள். இப்ப நம்ம இந்த காரியத்தை கூட பார்க்கும்போது மாம்ச சித்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஜனங்கள். ஆமா, நாங்க கல்யாணம் பண்ணா குழந்தை பெற்றுக்குவோம், எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள காரியத்தை நீங்க யோசனை பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி அவங்க விருப்பத்தில் குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தா ஏன் இத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்தது? தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர். நீங்கள் இங்கு வந்தால் கட்டாயமாக உங்களுக்கு என்னது? குழந்தை பாக்கியம். எல்லாம் ஏகப்பட்ட அடைசம். ஏன் வந்தது? அது எந்த காலத்திலிருந்து வந்தது? இதெல்லாம் இன்றைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சொன்னா, இந்த வசனத்தை சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. இது மாம்ச சித்தத்தினாலோ இரத்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ பிறக்கிறது அல்ல. உலக பிரகாரமான தாம்பத்தியத்தில் பிறக்கிற பிள்ளையானாலும் இப்படிதான் இப்போ. ஏனென்றால் நம்முடைய மனம் போல குழந்தையை பெற்றுக்க முடியாது. இப்போ அந்த பிள்ளைகளை குறித்து கூட ஆண்டவர் சொல்லும் போது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த பிள்ளைகள் கூட ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், தேவ பிள்ளைகளாக இல்லாமல் இருந்த பிள்ளைகளை கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த கனி நல்ல கனியா கெட்ட கனியா என்பது வேற. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த கற்பத்தின் கனி நல்ல கனியா கெட்ட கனியா என்கிறது வேற. நமக்கு பிறக்கிற பிள்ளை நல்ல கனியா கெட்ட கனியான்னு எப்படி தெரியும்? எல்லாரும் அங்கே ஓடி போய் அப்படி இப்படி ஏதாவது பண்ணி குழந்தை பெற்றுக்கலாமான்னு ஓடுறோம். அது நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்னு எப்படி தெரியும்? அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் நல்ல கனி தரும் என்று காத்திருந்தேன், அது கசப்பான கனிகளை தந்தது. இது நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை பெற்றெடுக்கும் போது தாய் தகப்பு நல்ல ஜபத்தோட பிள்ளைகளை பெற்றெடுக்கணும்ப்பா. இவ்வளோ நாளைக்கு நாம் தெரியாமல் வாழ்ந்துட்டோம். திருமண காரியத்துக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் இதை கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா போய் நான் அவனை லவ் பண்ணேன், இவனை லவ் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ண, இந்த கதையே வேண்டாம். தேவ பயத்தோடு திருமணத்தை ஆயத்தப்படுத்தி தேவ பயத்தோடு குழந்தைகளை பெற்றெடுங்கள். ஏனென்றால் ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளைக்கு தலைக்கு மேல மூதாதையருடைய சாபம் உட்கார்ந்துருக்கும். இதை மறந்துடக்கூடாது. தாய் தகப்பனுடைய சாபமும் அந்த பிள்ளைக்கு மேல உட்கார்ந்துருக்கும். தாய் தகப்பன் செய்த சாபமும் அந்த பிள்ளைக்கு மேல உட்கார்ந்துருக்கும். 7 தலைமுறைகள் சாபம் அந்த பிள்ளைக்கு மேல உட்கார்ந்துருக்கும். இதை மறந்துடக்கூடாது. அதான் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் சொல்றோம், மற்றவங்களை விடுங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இது சொன்னா புரியாது. நம்ம ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது தேவ பயத்தோடு ஜெபத்தோடு குழந்தையை பெற்றெடுத்தோம் என்றால், தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே என்ன பண்ணணும்? ஜெபத்தோடு அந்த பிள்ளையை பெற்றெடுத்தா அது நல்ல கனியா வரும். இல்லைன்னா பழைய தலைமுறை சாபங்களையும் சுமந்து வரும். நமக்கு தெரியும், ஒவ்வொரு குழந்தைக்கு மேலையும் ஜென்ம பாவம் இருக்கிறது, கர்ம பாவம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜென்ம பாவம், கர்ம பாவம். ஜென்ம பாவம் என்கிறது அந்த பிள்ளை பிறக்கும் போதே கொண்டு வருகிறது. கர்ம பாவம் என்கிறது பிள்ளை நன்மை தீமை அறிந்த பின்பு அதுவா டெவலப் பண்ணிக்கிறது. ஜென்ம பாவம்னா என்னதுங்க? குழந்தை பிறக்கும் போதே கொண்டு வருகிறது ஜென்ம பாவம். கர்ம பாவம் கர்ம வினை.
பிள்ளை நன்மை தீமை அறிந்த பின்பு செய்கிற பாவங்கள் இந்த கர்ம பாவம். இதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குன்னு பைபிள் சொல்லுது. திருக்குறள்ல ஒரு குறள் உண்டு, நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நேரமாக அதை யோசனை பண்ணி நோட் பண்ணேன். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கிறது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், கடவுள் வாழ்த்துல இருக்குது. இருள் சேர், இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இருள் சேர் இருவினை என்கிறது நன்மை தீமை என்கிற இருவினைன்னு சொல்றாங்க. நன்மை செய்கிறா எப்படி இருள் சேரும்? நம்ம யோசிக்கணும். அவங்க கொடுக்கிற விளக்கம் அது தவறு, அது பைபிள் தான் ஒத்து போகும். அதான் சொல்ல வரேன் நான் உங்களுக்கு. இருள் சேர் இருவினை, நன்மை தீமை என்கிற இருவினையும் உனக்கு இருளை கொண்டு வருமா? அப்ப இருவினை என்கிறது ஜென்ம பாவம் கர்ம பாவம். இந்த ஜென்ம பாவம் கர்ம பாவம் எதை கொண்டு வரும்? இந்த இரு வினைகளும் இருளை கொண்டு வரும். அந்த இருள் இல்லாத இறைவன், புரியுதா உங்களுக்கு? அப்போ இருள் சேர் இருவினை, இருவினையும் சேரா இறைவன். இறைவனுக்கு இந்த இருளை கொண்டு வருகிற இருவினையும் சேராது. அது நன்மை தீமை என்கிற வினை கிடையாது. என்னது போட்டிருக்கு பாருங்க, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்போ அந்த அந்த இறைவனுடைய பாதம் பணிந்து அவருக்காக உழைத்து அவருக்காக பிரயாசப்பட்டா மேன்மை அடைய முடியும். புரியுதா? இறைவனுக்கு, தெய்வத்துக்கு என்ன இருக்கு? தெய்வத்துக்கு இந்த இருவினையும் கிடையாது, நன்மை தீமை என்பது. தெய்வத்துக்கு நன்மை செய்ய தெரியுமா தெரியாதா? அப்புறம் எப்படி போடுவாங்க இதை? அது இருளை கொண்டு வருவதல்ல, அது ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்கிற ரெண்டு வினைகள். இது யாருக்கு கிடையாது? இறைவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. அதை போக்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்படுகிறோம். சத்திய வசனத்தினாலே நாம் ஜனிப்பிக்கப்படும் போது, நாம் என்றைக்கு சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்படுமோ அதுவரைக்கும் உள்ள நாம் செய்த நம்முடைய பாவங்களாக இருந்தாலும் கர்ம பாவமாக இருந்தாலும், நம்முடைய மூதாதையர்கள் மூலமாய் வந்த ஜென்ம பாவம் இருந்தாலும், அந்த பாவம் என்ன பண்ணிடும்? தேவனால் அழிக்கப்பட்டு விடும். அந்த பாவத்தின் தண்டனை நமக்கு வராமல் தேவன் காப்பார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் அவர் நம்மை மறுபடியும் ஜனிப்பிக்கிறார். உங்களை எத்தனை பேர் தெரியாது, ஞானஸ்தானம் வாங்க போகும்போது முறுமுறுத்துட்டு கோபத்தோடு எரிச்சலோடு ஞானஸ்தானம் வாங்குறீங்கன்னு தெரியாது. நான் ஏன் சொல்றேன்னா, எங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணதுனால நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். இதுங்க யாரெல்லாம் மனப்பூர்வமா தெய்வத்தை நம்பி பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு குரூப் என்னது சொல்லுவாங்க, அப்பாவும் அம்மாவும் என்ன கம்பல் பண்ணி ஞானஸ்தானம் எடுக்க வச்சதுனால நான் என்ன பண்றேன், கோபத்தோடையும் எரிச்சலையும் இவங்க தொந்தரவு தாங்க முடியலன்னு ஞானஸ்தானம் எடுத்தேன். அவங்க எல்லாம் திருப்பி கொஞ்சம் உங்களை சீர்திருத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. திருப்பி ஞானஸ்தானம் கிடையாது, ஒரே ஞானஸ்தானம் தான். ஆனால் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, நான் இப்படியெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்த ஆண்டவரே என்ன கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அதனால கம்பல் பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கிறதெல்லாம் செல்லாது. ஞானஸ்தானம் ரட்சிப்பு என்கிறது மனப்பூர்வமா தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து என்று 1 பேதுரு 3:21 எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறும்போது இந்த 2 வினையும் என்ன ஆயிடும்? கர்ம பாவம் ஜென்ம பாவம் என்ற 2 வினைகளும் அழிந்து போய்விடும். அதனுடைய வல்லமைகள் அற்று போகும். அதனால் வருகிற தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு விடுவோம். இதுதான்
தேவன் இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் கொடுக்கிறார். இன்னொரு வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம், யோவான் 3:3 வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த மறுபடியும் பிறவாவிட்டால், ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனிதன் காண வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த மறுபடியும் பிறத்தல் என்கிறது ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிடக்கிற 3வது ஜனனம். நான் 7 ஜனனத்தை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த 3வது ஜனனத்துக்கு ஒரு மனிதன் போகலைன்னா 7வது ஜனனமாகிய உயிர்த்தெழுதலுக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். 3வது அதை கொஞ்சம் விளக்குறேன், 1, 2 எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. 3வது ஜனனமாகிய இந்த மறுபடியும் பிறத்தல், இந்த மறுபடியும் பிறத்தல்ங்கிற 3வது ஜனனம் இல்லை என்றால் 7வது ஜனனமாகிய உயிர்த்தெழுதல் போக முடியாது. அப்போ உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்கள், மறுபடியும் பிறக்காத மனிதர்கள், எனக்கு இயேசுவை தெரியும், இயேசு எனக்கு கூட தான் இருக்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வாழ்ந்திருக்கிற ஜனங்கள் 7வது ஜனனமாகிய உயிர்த்தெழுதலுக்கு போக முடியாது. முதல் 2 ஜனனம் நமக்கு தெரிந்தது தான், அதை எடுத்து வாசிக்கலாம். இன்னைக்கு லைட்டாக அதை கூட அவங்க தியானம் பண்ணாங்க. சங்கீதம் 139 இருக்கு அந்த வசனம். சங்கீதம் 139 14 16 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம். இதுதான் முதல் 2 ஜனனங்களை குறிக்கிறது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஒரு கணவன் மனைவி இணைந்து ஒரு குழந்தை உருவாகுவதுதான் முதல் ஜனனம். அதுதான் முதல் ஜனனம். 2வது ஜனனம் என்பது நமக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுதான் நமக்கு தெரியும். ஆஸ்பத்திரியிலே அங்கேயோ போய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம்ல, அது 2வது ஜனனம். ஆனால் முதல் ஜனனம் முக்கியம். முதல் ஜனனம், தாயின் கற்பத்திலே ஒரு குழந்தை உருவாகுதான் முதல் ஜனனம். அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அடுத்தது, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு. எங்க உண்டாக்கப்பட்டோம்? ஒளிப்பிடத்திலே. கர்ப்பம் என்கிறது ஒளிப்பிடம். அப்ப இது பூமியின் தாழ்விடம் என்கிறது ஒரு பெண்ணுடைய கர்ப்பம், அது கீழ்ப்பகுதியில் இருக்கு. அப்ப அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நமக்குத்தான் எலும்பு தெரியல. நான் உருவாக்கப்படும் போதே தெய்வத்துக்கு எலும்பு தெரியும். எந்த ஸ்கேனிலையும் கிடைக்காது. இப்ப கண்டிருக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேன், ஒரு ஸ்கேனிலையும் ஒரு குழந்தை உருவான உடனே எலும்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது பல மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க, கால் எலும்பு இப்படி இருக்கு, கை எலும்பு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை உருவான உடனே சொல்ல முடியாது. ஆனால் உருவாக்கப்பட்ட போதே என் எலும்புகள் உமக்கு, என் தெய்வத்துக்கு மறைவாக இருக்கவில்லை. புரிஞ்சுங்களா? நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே எப்படி உருவாக்கப்பட்டேன்? விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். எப்படி உருவாக்கப்பட்டேன்? விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். ஒரே அப்பாவுக்கும் ஒரே அம்மாவுக்கும் பிறக்கிற பிள்ளைங்க தான். ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கும். கலர்ல வித்தியாசம் இருக்கும், உருவத்துல வித்தியாசம் இருக்கும், பேச்சுல வித்தியாசம் இருக்கும், நடையில வித்தியாசம் இருக்கும், இல்லையா? ஒரே கற்பத்தில் சில பிள்ளைகள் 3-4 குழந்தைங்க பெற்றெடுக்கிறாங்க. அந்த 3-4 குழந்தைங்களும் வித்தியாசமா இருக்கும். இதுதான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்படுதல். பூமியில இவன் குளோனிங் பண்றேன்னு ஒரே மாதிரி தான் உருவாக்க முடியும்.
ஆனா தேவத்துடைய காரியத்தை பாருங்க, ஒவ்வொன்றும் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவையே உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, ஒன்றாகிலும் ஒரு சின்ன கை விரல் ஒன்னும் உண்டாகாத போதே, இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும், அது என்னைக்கு உருவேற்படும் என்ற நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவன் நம்மை குறித்து பரலோகத்துல நம் ஒவ்வொருவரை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. என்னைக்கு இந்த ஆள் உருவாகணும், என்னைக்கு இந்த பிள்ளை அம்மா வயித்துல உருவாகணும், அதோடைய எலும்புகள், அதோடைய நரம்புகள் எல்லாமே என்னென்னைக்கு உருவாகணும், அவயவங்கள் எப்படி உருவாகணும் என்பது எல்லாமே எங்க எழுதப்பட்டிருக்கு? அனைத்தும் உமது புஸ்தகத்தில், பரலோகத்தில் தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசித்தா எல்லாமே நமக்கு தெரிய வரும். அதனால இது மாம்ச சித்தத்தினால பிறந்தவங்க கிடையாது, புருஷ சித்தத்தினால பிறந்தவங்க கிடையாது. அப்படியே பிறந்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாம நம்ம அம்மா வயத்துல உருவாக முடியாது. இவங்க அட் த மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், 4 நாளைக்கு பின்னாடி டெலிவரி ஆகிறத முன்னாடி வயத்தை கிழிச்சு எடுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இந்த வயசுல நேரத்தில் இந்த புள்ள பிறக்க கூடாது, அதனால என்ன பண்ணு, பயரை கிழிச்சு முன்னாடியே எடுத்துரு. இதுதான் அட் த மேக்ஸிமம் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால அந்த மாம்ச சித்தத்தினால, ரத்தத்தினால, புருஷ சித்தத்தினால பிறக்கிறதும் தேவனுடைய விருப்பம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அது உருவேற்படும் நாட்கள் எல்லாம் எங்க இருக்கு? தேவனுடைய புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறது. 3வது ஜனனம் என்கிறது மறுபடியும் பிறத்தல். ஏற்கனவே பிறந்தவன் என்ன பண்றான் இப்ப? அதுக்கு தான் born again, மறுபடியும் பிறத்தல். நம்மள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றவங்க மாத்திரம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? மறுபடியும் பிறந்ததுனால. ஹல்லேலூயா. இதுக்காகத்தான் நாங்க சொல்றோம், உங்க பிள்ளைங்களை ரட்சிப்புக்கு விடுங்க, உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, பிள்ளைங்க ரட்சிப்பின் பாதையில் நடக்கணும், மறுபடியும் பிறக்கணும், நரகத்துக்கு போகக்கூடாது. அப்ப 3வது இந்த மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்ல, அவன் 7வது ஜனனமாகிய உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியாது. ரொம்ப தெளிவா இந்த காரியத்தை நம்ம யோசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரெல்லாம் என் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்பா பிள்ளை எல்லாம், அப்பா அம்மா எல்லாம் நரகத்துக்கு போகணும்னு விரும்புறீங்களோ அவங்களுக்கு நீங்க வசனத்தை சொல்ல வேண்டாம். அப்படிதானே? எங்க அம்மாவும் அப்பாவும் நரகத்துக்கு போட்டோம், எங்க அண்ணன் தம்பி நரகத்துக்கு போட்டோம், எங்க அக்கா தங்கச்சி மாமா மச்சான்லாம் எங்க போட்டோம்? நரகத்துக்கு போட்டோன்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை நீங்க சொல்லவும் வேண்டாம், அவங்கள மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு கூட்டிட்டு வரவும் வேண்டாம். மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லைன்னா 7வது ஜனனமாகிய உயிர்த்தெழுதல் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கதான் பிதாவாகிய தேவனால நம்ம ஜெனிப்பிக்கப்படுகிறோம் என்கிற ரகசியம் அங்க வருகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக. அப்போ ஒரு சுதந்திரத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரம் என்னவென்றால் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். அந்த சுதந்திரம் அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம், கொஞ்சம் கூட குற்றம் இல்லை. மாசற்றதுன்னா என்ன அர்த்தம்?
குற்றமில்லாத சுதந்திரம். தேவன் நமக்கு பரலோகத்தில் வச்சிருக்கிற சுதந்திரம் என்னதுங்க? அழியாத, அழிவில்லாத சுதந்திரம், மாசற்ற, குற்றமில்லாத சுதந்திரம், வாடாத சுதந்திரம். ஒரு வார்த்தை சொன்னா நம்முடைய முகம் என்ன ஆயிடுது? வாடி போயிடுது. ஆனா பரலோகத்தில் நமக்கு வச்சிருக்கிற சுதந்திரம் வாடாத சுதந்திரம். தேவன் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். அந்த மரித்தோரிலிருந்து எழுந்தவரை பின்பற்றி நம்ம போனா நம்மவும் மரித்தோரிலிருந்து எழும்ப முடியும். ஞானஸ்தானம் என்கிறது என்னது? இயேசு கிறிஸ்துவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்காகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவர் எவர்? பிதாவாகிய தேவன். அதான் முதல்ல அவருக்கு நான் சொன்னேன். பிதாவாகிய தேவன் தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எதற்காக ஜெனிப்பித்தார்? பரலோகத்தில் ஒரு பெரிய சுதந்திரம் நமக்கு வேணும் என்பதற்காக. அது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால உண்டாச்சு. அதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த சுதந்திரம் என்னதுங்க? அழியாதது, மாசற்றது, வாடாதது. எவ்வளவு நேர்த்தியா கர்த்தருடைய வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க நம்முடைய தெய்வம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நாம் எப்படி சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? அழிவுள்ள வித்தினாலே அல்ல. தகப்பனுடைய வித்து அது அழிவுள்ள வித்து. எப்படி தகப்பன் நிலையில்லாது இருக்கிறாரோ, அந்த தகப்பன் அழிஞ்சு போறது மாதிரி அவர் மூலமா உண்டான வித்தும் அது அழிவுள்ள வித்து. அதனால உருவாகிற சந்ததியும் அழிவுள்ள சந்ததி. ஆனால் என்றென்றைக்கும் நிற்கிறது. என்னதுங்க? என்றென்றைக்கும் இருக்கிறது. அப்படியே 25வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க கீழே. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய கர்த்தருடைய வசனம் என்னது? ஜீவனுள்ளது. யோவான் 1:4 எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஜீவன் உள்ளது என்பது சொல்லும் போது வெறும் லைஃப் கொடுக்கிறது இல்லை. இப்ப எபிரேயர் 4:12 இருக்குது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதுமா இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையினால் தான் நம்ம ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையினால ஜனிப்பிக்கப்பட்ட நாம் என்னது? நமக்குள்ள ஜீவனும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் என்கிறதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, லைஃப்னு போட்டிருக்க மாட்டாங்க. குவிக்கன்ட் ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன பண்றது? உயிர்ப்பிக்கிறது. சோர்ந்து போயிருப்போம், அழுதுட்டு இருப்போம், ஒரு வசனம் வரும், ஒரு வார்த்தை வரும், என்ன ஆடும்? உடனே அப்படியே நம்ம உயிர்ப்பிச்சிடும். உடனே அப்படியே சோகம் எல்லாம் போயிடும், மறந்து போயிடும். முகத்தில் என்ன உண்டாயிரும்? சந்தோஷம் உண்டாயிரும். அவ்வளவு நேரம் பட்ட கண்ணீர் கவலை எல்லாம் ஓடிப்படும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், அந்த வார்த்தை தான் உயிர்ப்பிக்கிறது. குவிக்கன்ட். புரியுதா?
அப்படிப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தையினால என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. என்னதுங்க? அழிவில்லாத வித்து. தகப்பனுடைய வித்து அழியிற வித்து. அதனால ஜனிப்பிக்கப்பட்ட எல்லாம் அழிஞ்சு போயிடுவோம். அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டதுனால நமக்கு அழிவே கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாத்தீங்களா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்பாவுடைய வித்தினால நாம ஜனிப்பிக்கப்பட்டிருந்தோம்னா நமக்கு அழிவு நிச்சயம். ஏன்னா அது அழிந்து போகிற வித்து. அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுதல். புரியுதா? மறுபடியும் பிறத்தல். இந்த மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டால் எப்படி அந்த வித்து எப்படி அழிவில்லாததோ அதே போல் அந்த வித்தினால் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. எப்படி கர்த்தருடைய வசனம் என்னென்றைக்கும் நிலை நிற்கிறதோ அதே போல தேவ வசனமாகிய வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட நமக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அதனால தான் நாம் ஏழாவது மறுபடியும் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான், அதான் நான் திருப்பி சொல்கிறேன், மறுபடியும் பிறந்தவர்கள் ஏழாவது ஜனனமாகிய உயிர்த்தெழுதலிலே பங்கடைவார்கள். அவர்களுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால வசனத்தை கேட்டுட்டு போய் என்ன பண்ணணும்? போய் வீட்டில் போய் கொஞ்சம் தியானிக்கணும். அப்புறம் தியானிச்சா மட்டும் போதாது. நீ ஏன் தியானிச்சு என்னைக்கு தியானிக்கிற, விசுவாசிக்கிற, கிரியை என்னைக்கு நடப்பிப்ப? நான் ஜனிப்பிக்கப்பட்டுட்டேன், என் பிள்ளை நான் ஜனிப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலில் போயிடுவேன் பரலோகத்துக்கு. என் பிள்ளை மறுபடியும் ஜனிப்பிக்கப்படலை, நரகத்துக்கு போகலாமா? என் மருமக, என் பேர பிள்ளை, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் தயவு செய்து. நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களோ, உருளுறீங்களோ, புரளுறீங்களோ, திட்டு வாங்குறீங்களோ, அடி வாங்குறீங்களோ, எப்படியாவது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணப்படணும்? மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட வேண்டும். மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவன் தான் நிலை நிற்க முடியும். அவன் தான் நித்திய காலமும் வாழ முடியும். இதை நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. நீங்க மண்டையில ஏத்திக்கிறீங்களோ இல்ல இருதயத்தில் ஏத்திக்கிறீங்களோ, எங்கேயாவது நல்லா ஏத்தி வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு சித்தம், தேவனுடைய சித்தத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய வித்து உள்ள உட்கார்ந்தாதான் அவன் பாவம் செய்யும் போது அந்த வித்து சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ பாவம் செய்யறன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவன் பாவத்தை விட்டு விலகுவான், அவன் பாவம் செய்யறதை விட்டு ஓய்வான், அவன் பாவம் செய்ய மாட்டான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னது? தேவனுடைய வித்தாகிய வசனம் அந்த மனிதனுக்குள் தரித்திருக்க வேண்டும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவரே கிறிஸ்து. இயேசுக்கும் கிறிஸ்துக்கும் வித்தியாசம் சொல்லி கொடுத்திருக்கிறானா இல்லையா? அப்ப இயேசுவானவரே அந்த கிறிஸ்து, இயேசுவானவரே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். இதெல்லாம் அந்த விசுவாசத்திலே மறைஞ்சிருக்கு. விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இது என்ன அர்த்தங்க? பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும்
அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். யாரெல்லாம் இயேசு அன்பு கூறுகிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நான் இயேசு அன்பு கூறுகிறேன். தேவனால் பிறந்தவங்க தானே நீங்கள்? இயேசு அன்பு கூறுறீங்க தானே? அவரால் பிறப்பிக்கப்பட்ட எல்லாரிடத்தையும் அன்பு கூறணும்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் நேசிக்கணும்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தேவனால் பிறந்தவன். அப்போ தேவனால் பிறந்தவன் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறான். அப்படி என்றால் யாரெல்லாம் தேவனே இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறானோ அவன் எல்லாம் அவரால் யாரெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் என்ன பண்ணணும்? அன்பு செய்யும். அப்படி அன்பு செய்தா நமக்குள்ள என்ன பிரச்சனை உண்டு? வசனம் நல்லா தான் இருக்கு, ஆனா கை கொள்ளுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீ ஏதாவது சொல்லிட்டு போ, நான் ஏதாவது என் மனம் போல இருந்துகிட்டு போனெல்லாம் இருக்க முடியாது. நான் இங்க கதையோ கற்றையோ ஏதாவது சொன்னான்னா நீ செவி கொடுக்காம போயிட்டு இருக்கலாம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தேவனால் உண்டாயிராதவர்கள். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். செவி கொடுக்கிறான் என்றா காதுல கேட்டுட்டு விடுவான்ல, நான் நீங்க சொன்னதை கேட்டேன் பிரதர், அதல்ல. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவான். செவி கொடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அப்பா பிள்ளைகிட்ட என் வார்த்தைக்கு செவி கொடுன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடன்னு அர்த்தம். சும்மா கேட்டுக்கிட்டு அப்புறம் போறதில்ல. கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவன், வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவன், அவன்தான் தேவனால் உண்டானவன், அவன்தான் தேவனால் பிறந்தவன், அவனுக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் ஒரே ஒரு தேவ சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேவ சித்தம் என்ன? அவர் சித்தம் கொண்டு நாம் அவருடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டது தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய சித்தம் சகல எல்லா சிருஷ்டிகளிலும் நாம் முதற் பலன்கள் ஆவதற்காக சிருஷ்டித்தார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற ஒரே ஒரு சித்தத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள இன்றைக்கு தேவரின் கிருபை பாராட்டினபடினாலே ஸ்தோத்திரம். உமது ஜீவனுள்ள சத்திய வசனங்களை நாங்கள் அறியணும். அந்த வசனம் எங்களுக்கு வாழ்வாய் மாறணும். தேவனால் உண்டானவன் அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நாங்கள் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக, வசனத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களாக, வசனத்தை நாங்கள் பெற்ற இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை எங்களுடைய உறவினர்களுக்கு கொடுத்து அவர்களும் இந்த அழிவிலிருந்து மீட்கப்படும்படியாய், ஏழாவது ஜனனமாகிய உயிர்த்தெழுதலுக்கு அவர்களும் பங்காளிகளாய் மாறும்படியாய் எங்களை ஒரு கருவிகளாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே. உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி தேவருடைய கடைசி சத்தமாக இருந்ததே ஆண்டவரே. அதற்கு கீழ்ப்படுகிற ஜனங்களா எங்களை மாற்றும். மது வசனத்தை நேசிக்கணும், மது வசனத்தை மேன்மைப்படுத்தணும், மது வசனத்தை உயர்த்தணும், மது வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கிருபை தாரும். இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென்.